ஸ்ப்ரிங் பெண்டுலமோட டைம் பீரியடை பார்க்க போகிறோம். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஃபார் எ ஸ்ப்ரிங் பிளாக். ஸ்ப்ரிங் பிளாக் இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை அட்டாச் பண்ணுறோம், ஒரு ரிஜிட் சப்போர்ட்டில் அட்டாச் பண்ணி இங்கே விட்டோம்னா ஸ்ப்ரிங் வந்து நேச்சுரல் லென்த்தில் இருக்குது. அதோட லென்த் என்ன? லென்த் இஸ் ஈக்குவல் டு எல். நேச்சுரல் லென்த் இஸ் ஈக்குவல் டு எல். இப்போ இந்த இடத்துல ஒரு வெயிட் அட்டாச் பண்ண என்ன ஆகும்? வெயிட் இந்த ஸ்ப்ரிங்கோட எண்டில் ஒரு வெயிட் அட்டாச் பண்ணுற போது இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? வெயிட் அட்டாச் பண்ண பிறகு எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு இடத்துல வந்து நிற்கும். இந்த இடத்துல இப்போ நிற்கிற போது இட் இஸ் இன் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஈக்லிபிரியம் அது மூவ் பண்ணது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ அது ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. ஸோ ஸ்ப்ரிங் இங்கே வரும்போது இட் இஸ் இன் equilibrium position. ஏன் ஈக்லிபிரியம் பொசிஷன் சொல்கிறோம்? ஈக்லிபிரியம் பொசிஷன் எல்லா ஃபோர்ஸும் ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணுது. எல்லா ஃபோர்ஸோட நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா அந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் பண்ணுது? ஸ்ப்ரிங் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணணும். தட் இஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். நம்ம இங்கே போட்டு பார்த்தோம். திஸ் இஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. வெயிட் ஆஃப் த பாடி எக்ஸாக்ட்லி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் பண்ணும். இது ஒரு ஃபோர்ஸ். ஏன்னா மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிற பாடி எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது? ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் நாட். இங்கேருந்து இங்கே இந்த வெயிட் அட்டாச் பண்ண பிறகு எக்ஸ் நாட் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஆகாத போது வாட் இஸ் ஃபோர்ஸ்? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எவ்வளவு? இஸ் ஈக்குவல் டு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்போர்டில் ஆக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து நெகட்டிவ் டைரெக்ஷன் எடுத்துக்கோ, டவுன்வர்டு வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷன். F4 force is equal to upward நெகட்டிவ் அண்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது? எக்ஸ் நாட். இன்னொரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் இது இந்த பொசிஷனில் பார்க்குற போது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது. அதோட வெயிட்டு இப்படி ஆக்ட் பண்ணுது. ஸோ ரெண்டு ஒன்றே பேலன்ஸ் பண்ணுது. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு அப்போல ஆக்ட் பண்ணும். ஏன்னா அதை மறுபடியும் திரும்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்டில் ஆக்ட் பண்ணும். வெயிட் ஆஃப் த பாடி கீழே ஆக்ட் பண்ணுது. ஸோ ஒன்றே இந்த ஃபோர்ஸும் ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுனால இந்த பாடி வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்குது. அட் ஈக்லிபிரியம் பொசிஷன்னா அது மெயின் பொசிஷன் கூட சொல்லிக்கலாம். ஈக்லிபிரியம் பொசிஷனாலே மெயின் பொசிஷன். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். ஸோ வாட் இஸ் எஃப் நெட்? நெட் ஃபோர்ஸ் இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? சம் ஆஃப் ஆல் பேலன்ஸ்லாம் இருக்குது. அப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். தட் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கே இன்ட்டு எக்ஸ் நாட். கே இன்ட்டு எக்ஸ் நாட் ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்குது. இப்படி வச்சு நெகட்டிவ் சைடில் போகிறோம். ப்ளஸ் எம்ஜி கீழே ஆக்ட் பண்ணுது. ஸோ எம்ஜி. வாட் இஸ் எஃப் நெட்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இந்த இடத்துல ஆக்சலரேஷன் என்ன வரும்? திஸ் இஸ் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸ்டாட்டிக்காக இருக்குது. எப்போது நம்ம பார்த்துருக்கோம் அட் ஈக்லிபிரியம் பொசிஷன் த ஆக்சலேஷன் பாடி இஸ் ஈக்குவல் டு 0 இன் SHM. ஓகே, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் நாட் ப்ளஸ் எம்ஜி. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 பிகாஸ் இட் இஸ் இன் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸோ அட் கண்டிஷன் ஆஃப் பேலன்ஸ், தட் இஸ் அட் கண்டிஷன் ஆஃப் பேலன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் நாட் ப்ளஸ் எம்ஜி. இந்த கண்டிஷனில் பாடி வந்து நம்ம ஒரு மாஸ் அட்டாச் பண்ணுறபோது இங்கே வந்து நின்று ஈக்லிபிரியம் இருக்குது. ஈக்லிபிரியம் இருக்கிற போது கேஎக்ஸ் மைனஸ் 0 ப்ளஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த பாடி அங்கேருந்து அட்டாச் பண்ணவே கீழே வருது இல்லையா, அதை மறுபடியும் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டோம். என்ன பண்ணும்? பாடி வந்து மேலே போக ட்ரை பண்ணும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால மேலே போக ட்ரை பண்ணும். பட் வெயிட் வந்து இங்கே கீழே தான் ஆக்ட் பண்ணுது. இங்கேயும் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இந்த பிளாக்கோட வெயிட் இங்கே ஆக்ட் பண்ணுது, கீழே ஆக்ட் பண்ணுது. பட் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஏன்னா இந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி நம்ம
இங்கே இழுத்து விடுறதுனால ஸ்ப்ரிங் வந்து அதை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணும். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும். வாட் இஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் equal to minus k into distance. இது என்னது? சப்போஸ் we displace it from here to here x. இது எவ்வளவு? x. இது x நாட். ஸோ இங்கேருந்து பிடிச்சி இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே பிடிச்சி ஈக்குலிபிரியம் கொண்டு வந்திருக்கோம். ஈக்குலிபிரியத்துலேருந்து மறுபடியும் இழுத்துருக்கோம். ஸோ இழுக்கிற போது என்ன பண்ணுறோம்? டோட்டல் நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? this distance plus this distance x plus k is equal to force is equal to minus k into total displacement x plus x naught. So இதுதான் total displacement. இங்கே இருக்கிற போது f என்ன வருது? இங்கே இருக்கிற போது f is equal to k minus k. மைனஸ் எதுக்கு போடுறோம்? மைனஸ் இண்டிகேட்ஸ் ஒன்லி டைரக்ஷன், அப்போர்ட் டைரக்ஷன். ப்ளஸ் எங்கே அப்போர்டு மைனஸ் அப்போர்டு ப்ளஸ் எங்கே இருக்குது? கீழே இருக்கும். அது வெயிட்டு. இங்கே என்ன வருது? இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம்? ஆரம்பத்தில் இருந்து நார்மலாக இருந்த ஸ்ப்ரிங்கை வெயிட் அட்டாச் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம். இங்கேருந்து மறுபடியும் இழுத்து விட்டு, ஸோ அப்படி இழுத்து விட்றப்போ என்ன பண்ணோம்? இங்கேயும் நார்மலாக இங்கே இருக்குது, இங்கே வருது. அதுக்கப்புறம் இழுத்து விட்றபோது அது இட் வில் எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் கண்டிஷன் என்ன? கண்டிஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். Force is proportional to negative of the displacement x. So force is equal to spring constant minus spring constant into displacement. So you put x into x plus. Okay. Now this is equilibrium position. First நம்ம பார்த்திருக்கோம் at condition of balance. At condition of balance. Condition of balance ல என்ன நடக்குது? கண்டிஷன் ஆஃப் பேலன்ஸ்னால் இந்த இடம் இங்கேருந்து வெயிட்டை போட்டோன்னா இங்கே வந்து இறங்கி பேலன்ஸாக நிற்கிது இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால. அட் கண்டிஷன் ஆஃப் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ் கே எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஆர் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 0 ஆர் கே எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு, அது அங்கே கொண்டு போயிட்டால் இது எம்ஜின்னு வரும். ஸோ எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு mg by k. mg by k. So what is x naught? x naught எவ்வளோ தூரம் இங்கேருந்து டிஸ்பிளேஸ், இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கேருந்து இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அட் கண்டிஷன் ஆஃப் பேலன்ஸில் எக்ஸ் நாட்டுங்கிறது நார்மல் ஸ்ப்ரிங்கு வெயிட் அட்டாச் பண்ண பிறகு இவ்வளோ தூரம் வந்திருக்குது. ஸோ அது எதுக்கு ஈக்குவல்? மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் இன்ட்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். சப்போஸ் மறுபடியும் நம்ம இங்கேருந்து நம்ம அதை பிடிச்சி இழுத்து விட்டோன்னே இது கீழே இது வரைக்கும் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் மேலே போகுது. மேலே போகிறப்ப இட் வில், இது மெயின் பொசிஷன். இது மெயின் பொசிஷன் ஆக்ட் பண்ணும். வேர் ஆக்சலரேஷன் அட் திஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அட் மெயின் பொசிஷன். ஸோ இப்படி போய் மறுபடியும் இப்படி வந்து இட் வில் எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா திஸ் கண்டிஷன் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட். மைனஸ் கேஎக்ஸ் ஆர் எஃப் is proportional to negative of x. So அதுபடி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கோம். net force is equal to this much. So இந்த இடத்துல பார்ப்போம். if m is displaced by a distance x, if m is further displaced from equilibrium position to a distance x, இங்கேருந்து நம்ம பிடிச்சி இதை இழுத்து விட்றோம். இழுத்து விட்டுட்டு மேக்ஸிமம் வரைக்கும், இங்கே மேக்ஸிமம் வரைக்கும் வந்து திரும்பி இப்படி போகும். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட எஃபெக்ட்னால மேலே போகும். அப்போ இந்த இடத்துல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இந்த எஃபெக்ட் ஆக்ட் பண்ணுது, இங்கே எம்ஜி ஆக்ட் பண்ணுது. இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் நாட், இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட். ஸோ இங்கே இந்த ஃபோர்ஸோட இந்த ஃபோர்ஸ் அதிகம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபேக்டர் இருக்குது. இங்கே எக்ஸ் நாட் மட்டும்தான் வருது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட் வருது. ஸோ இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சேம் எம்ஜி தான் இங்கே ஆக்ட் பண்ணுது, சேம் எம்ஜி தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ எம்ஜியை விட இந்த ஃபோர்ஸ், மேலே இருக்கிற ஃபோர்ஸ் இந்த கண்டிஷனில் அதிகமாக இருக்கும். அப்போ பாடி மேலே மூவ் பண்ணணும், தென் போய்ட்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பண்ணணும். ஸோ இஃப் எம் இஸ் ஃபர்தர் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் equilibrium position to a distance of x, டிஸ்பிளேன் புல் பண்ணுறோம். அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்? ஸோ எஃப் நெட்
net force, Newton's law, net force is equal to ஒரு ஃபோர்ஸ் மேல் பக்கம் போகிறது என்ன மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட் மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட். இன்னொரு ஃபோர்ஸ் என்ன இருக்குது, இன்னொரு ஃபோர்ஸு இந்த ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அது மேலே பிடிச்சிருக்குது. வெயிட் எப்போதும் ஆல்வேஸ் இட் வில் ஆக்ட் டவுன்வர்ட்ஸ். வெயிட் ஆஃப் த பாடி, எந்த பாடியோட வெயிட்டும் எக்ஸாக்ட்லி பர்பண்டிகுலராக கிரவுண்டுக்கு போகும். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி இதை நெகட்டிவ்னு எடுத்துக்க போகிறது, இதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கும். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ் நெட்? ஃபோர்ஸ் இஸ் equal to mass into acceleration. Force is equal to mass into acceleration. This portion is equal to, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மைனஸ் kx மைனஸ் kx நாட் உள்ள கொண்டுரும் kx நாட் ப்ளஸ் mg. ஸோ மைனஸ் x நாட். ஸோ இந்த போர்ஷன் என்ன, இந்த போர்ஷன் இஸ் equal to நம்ம இங்கே எழுதியிருக்கோம் this minus kx naught plus mg is equal to 0. So அப்போ mass this portion is equal to 0. So m into e. இங்கே ஏன் மாஸ் வந்து இங்கே ஆக்சலேஷனில் ஈக்விலிபிரியம் பொசிஷனில் பாடி மூவ் ஆகல, எல்லாம் பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதனால் ஆக்சலேஷனில் ஆசிட்டிஸ் ஈக்விலிபிரியம் பொசிஷனில் இந்த SHM ஆக்சலேஷன் இஸ் 0. ஸோ mg into minus kx. ஸோ இதுதான் செகண்ட் பொசிஷன். இந்த பொசிஷனில் ஈக்குவேஷன். ஸோ mg is ma is equal to x. இப்போ ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் equal to minus k by m into x. As it is acceleration of x, SHM என்ன வருது? minus omega square into x. Therefore omega square is equal to k by m. இந்த நெகட்டிவ் கம்பேர் பண்ணுறோம், எடுத்துடலாம். எக்ஸைஸை கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் அவுட் நான் km by is equal to ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ ஒமேகா எப்படி எழுதலாம்? ஸோ ஒமேகா இஸ் equal to under root k by m. ஒமேகா இஸ் equal to under root k by m. அண்ட் டைம் பீரியட் என்ன? டைம் பீரியட் இஸ் equal to 2 pi by t is equal to omega. 2 pi by t is equal to omega. அப்போ டைம் பீரியட் நமக்கு வேணும். ஸோ டைம் பீரியட், வாட் இஸ் டைம் பீரியட்? டைம் பீரியட் இஸ் equal to 2 pi by omega. Therefore time period is equal to 2 pi. omega value now under root k by m. Under root k by m is equal to 2 pi into under root k by m. So time period is equal to 2 by for this system. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், இந்த டைம் பீரியட் இஸ் equal to 2 by அண்டர் ரூட் மாஸ் டிவைடட் பை ஸ்ப்ரிங் ஃபேக்டர்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணதை நம்ம எக்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஸ்ப்ரிங்கை வித் லென்த் எல், வெயிட் அட்டாச் பண்ண பிறகு எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஈக்விலிபிரியம் பொசிஷனுக்கு வருது. எக்ஸ்டென்ஷன் இஸ் equal to x நாட், வேறு x நாட் இஸ் equal to x நாட் இங்கே எழுதலாமே, x நாட் ஃப்ரம் ஹியர் x naught is equal to mg by k. x naught is equal to mg by k. மறுபடியும் இங்கே இருக்கிறப்ப மறுபடியும் ஃபர்தராக டிஸ்பிளேஸ் பண்ணுற போது இங்கே வருது mg, இங்கே வருது mg, இங்கே வருது ஃபோர்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கும்? இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எங்கே பக்கம் இருக்கும்? ஸ்ப்ரிங் இங்கே பிடிச்சி இழுக்குது. mass of the weight of the body என்ன வருது? weight of the body is equal to mg. இங்கேயும் mg, இங்கேயும் mg. இங்கே ஃபோர்ஸ் வந்து fk into x நாட். இப்போ இங்கே k into x plus x நாட். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் அனதர் ஃபேக்டர் x plus x நாட். ஸோ வெயிட்டை விட இந்த அப்போர்டு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் ஆக்சலரேஷன் அப்போர்டில் தான் இருக்கும். ஜென்ரலி ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன் as it is in SHM. ஸோ இந்த ஃபோர்ஸ் அதிகமாக வெயிட்டோட அதிகமாக இருக்கிறதுனால பாடி வந்து வில் மூவ் அப் ஆக்சலரேஷன். அதனால தான் நம்ம மைனஸ் கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸ் எழுதுகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இதை எவ்வளோ அமௌண்ட் டிஸ்பிளேஸ் இருக்குது எம்ஜி பை கே. ஓகே, ஸோ வி கம் டு த கன்க்ளூஷன். ஸோ இன்க்ளைன்டு பிளேனில் இருந்தாலும் சரி, ஹொரிசாண்டல் பிளேனில் இருந்தாலும் சரி, வெர்டிக்கல் SHM பண்ணாலும் சரி, த டைம் பீரியட் ரிமைன்ஸ் t is equal to
2 pi under root m by k. இந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இது லீனியர் SHM. இப்போ இது ஒரே டைரெக்ஷனில் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணுது. இது மெயின் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் இந்த பக்கம் கொடுத்தோம்னா, சப்போஸ் இந்த பாடி இஸ் டிஸ்பிளேஸ் ஃப்ரம் மெயின் பொசிஷன் இந்த பக்கம் டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும். ஏன்னா பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணுறப்போ இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், பாடி இந்த பக்கம் டிஸ்பிளேஸ் பண்ண ஸ்ப்ரிங் அதை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கும். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது ஆக்சலரேஷனும் டுவர்ட்ஸ் த மெயின் பொசிஷன் தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாடி மெயின் பொசிஷன் இந்த பக்கம் வரும்போது இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணால் அதை இந்த பக்கம் பிடிச்சி தள்ளும். ஸோ இந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தால் ஸோ ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது. கம்ப்ரெஸ் ஆகிறப்ப ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து அது அந்த பக்கம் தள்ளி விடும் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன். ஸோ ஃபோர்ஸு இந்த பக்கம் இருக்கும், ஆக்சலரேஷனும் இந்த பக்கம் இருக்கும். ஆஸ் இட் இஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஃபார் SHM. ஃபார் SHM the force must be proportional to the displacement but in the opposite direction, or force is equal to spring constant. Force is equal to minus spring constant into x. As it is number acceleration is equal to force by mass is equal to minus kx by m. Therefore acceleration and our acceleration is equal to minus k by m into x. Also நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணிருக்கோம், acceleration is equal to negative of omega square into x. ரெண்டையும் கம்பேர் பண்ணுற போது நெகட்டிவ் போய்டும், எக்ஸ் போய்டும். ஸோ ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே பை எம், ஆர் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் கே பை எம், அண்டர் ரூட் கே பை எம். ஸோ டைம் பீரியட் angular frequency is equal to angular displacement by time period, or time period is equal to 2 pi by omega. Therefore time period is equal to 2 pi under root omega value under root k by m, or time period is equal to 2 pi into k m by k. ஸோ இந்த கண்டிஷன், ஸோ இதுக்கு டைம் பீரியடு இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டத்துக்கு இதுதான் வரும். இது இப்போ ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் ஆனிச்சுன்னா திஸ் வில் பி த மெயின் பொசிஷன் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். சேம் திங் ஆல்சோ அப்ளிகபிள். ஸோ இதுக்கு வந்து இட்ஸ் இன்க்ளைன் வித் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இதுக்கு வந்து டைம் பீரியட் சேம் தான். டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi under root mass by spring factor. இந்த சிஸ்டம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஒரு ஸ்ப்ரிங்கில் ஹேங் பண்ணோம்னா, ஒரு வெயிட்டை ஹேங் பண்ணோம்னா சிம்பிள் ஆசிலேஷன் இப்படி அனுச்சுன்னா அதோட டைம் பீரியட் என்ன வரும்? ஸோ டைம் பீரியட் இதோட டைம் பீரியட் ஆல்சோ ஈக்குவல் டு 2 pi under root mass by spring factor. ஸோ 3 சிஸ்டத்துக்கு 1 2 3. ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியடோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் என்னென்னா, டைம் பீரியட் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? ஃபார் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டைம் பீரியட் 2 pi under root is equal to 2 pi under root t is equal to 2 pi under root mass divided by spring factor. இதுதான் டைம் equation வரும். So this is the time period for all the particle executing simple harmonic motion. 1 2 3 மூணுத்துக்கும் டைம் பீரியட் சேம் தான். இப்போ ரெண்டு ஸ்ப்ரிங்கு மாஸ் 1 மாஸ் 2 ரெண்டு ஸ்ப்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணி, ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக அட்டாச் பண்ணி
ரெண்டும் ஆசிலேட் ஆனிச்சுன்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ரெண்டும் ஆசிலேட் ஆனிச்சுன்னா இதுவும் ஆசிலேட் ஆகுது. அந்த கண்டிஷனில் டைம் பீரியடு மாறும். டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு எம்முக்கு பதில் மியூ, வேர் மியூ இஸ் த ரெடியூஸ்டு மாஸ். ரெடியூஸ்ட் மாஸ்னால் மியூ இஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு m2 டிவைட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ இது ரெண்டு ஆசிலேட் ஆகணும், ஸ்ப்ரிங் அதை கனெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த கண்டிஷனில் தான் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π into mu by k. ஸோ மியூவோட வேல்யூ இது வரும். அந்த இடத்துல எம்முக்கு பதில் இதை போட்டுக்கணும், ரெடியூஸ்ட் மாஸ். அடுத்தது, இப்போ 2 masses ஆர் அட்டாச்ட், 2 மாஸை அட்டாச் பண்ணுறோம் ஒரு ஸ்ப்ரிங் மூலமாக. அட்டாச் பண்ணிட்டு ஒரு பாடி ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒரு பாடி மட்டும் ஆசிலேட் ஆகுது. இந்த கேஸில் வந்துட்டு m1 ஆசிலேட் ஆகுது, m2 ஃபிக்ஸ்டாக இருக்குது. அந்த கண்டிஷனில் டைம் பீரியட் என்ன வரும்? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 m √m/k. அந்த இடத்துல மாஸுக்கு பதில் நம்ம எதை போடுவோம்னா, மாஸுக்கு பதில் இந்த பாடி விச் ஆசிலேட்ஸ் அதோட மாஸை போடுவோம். இங்கே வந்து m1 ஆசிலேட் ஆகுது, ஸோ m1 போடுவோம். எம்முக்கு பதில் நம்ம m1 போடுவோம். எந்த பாடி ஆசிலேட் ஆகலையோ அந்த பாடியை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்லி கன்சிடர் த பாடி விச் இஸ் ஆசிலேட்டிங். அது மாஸுக்கு எம்முக்கு பதில் m1 ரீப்ளேஸ் பண்ணோம் இஃப் m1 இஸ் ஆசிலேட்டிங். எம்முக்கு பதில் m2 போடும் இஃப் m2 இஸ் ஆசிலேட்டிங் அண்ட் m1 இஸ் ஃபிக்ஸ்ட். இந்த ப்ராப்ளத்தில் given இது ஒரு block. A mass is placed on a pan. When body is pressed. So first ஒரு spring system இருக்குது. இங்கே ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்குது, அதோட நேச்சுரல் லென்த்தில். நேச்சுரலாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ ஒன்றுமே பண்ணாத பார்த்து அப்படியே தான் இருக்கும். இது நேச்சுரல் லென்த், இதோட நேச்சுரல் லென்த்து. ஸோ அதுக்கு மேலே ஒரு பேனை வைக்கிறாங்க. அந்த பேன் மேலே ஒரு மாஸை வைக்கிறாங்க, மாஸ் வச்சு என்ன ஆகும்? ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஸ்ப்ரிங் மேலே வெயிட்டை வச்சோம்னா அந்த ஸ்ப்ரிங்கு கீழே இறங்கும். ஸோ எவ்வளோ தூரம் இறங்கும்? ஸோ சர்டன் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக போட்டு கம்ப்ரெஸ் பண்ணது ஓரளவுக்கு வந்து இறங்கி நின்று ரெஸ்ட்டுக்கு வந்துடும், ஈக்குலிபிரியத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே ஈக்குலிபிரியத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. பேன் இது, மாசு, ஸோ இது இங்கே வந்துடுது. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் அது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. இட் மீன்ஸ் ஒரிஜினல் லென்த்லேருந்து பேனை வச்ச பிறகு அது கம்ப்ரெஸ் ஆகி இவ்வளோ தூரம் வருது. கம்ப்ரெஸ் ஆகி வரும்போது இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? இங்கே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இந்த பாடி, இதோட வெயிட் m/g, வெயிட் ஆஃப் த பிளாக். அப்புறம் ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு இப்படி ஆக்ட் பண்ணும் அகேன்ஸ்ட், அதுதான் ஸ்ப்ரிங் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு. ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணும்? இந்த பக்கம். So spring force is equal to minus k into x naught as usual for SHM. So x naught enna? This is x naught. X naught enna? X naught is the amplitude. Enna? Inge okay. K minus k into x naught. So in the condition F net enna varum? F net is equal to upward force enna? Spring force minus k into x naught plus downward force, weight of the body mg. So F net in the mass into acceleration is equal to minus k x naught plus mg. So இங்கேருந்து இங்கே வந்து ஈக்குலிபிரியத்துக்கு வந்துடுது. ஈக்குலிபிரியம் மீன்ஸ் மெயின் பொசிஷன் சொல்லுது. மெயின் பொசிஷன் வந்துன்னா திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், திஸ் இஸ் மெயின் பொசிஷன். மெயின் பொசிஷன்னா ஸோ இந்த லென்த் எவ்வளோ வரும்? ஈக்குலிபிரியத்தில் மெயின் பொசிஷன் ஆர் ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து மேலேருந்து கீழே வருதுன்னா எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா இது ஓலேருந்து
பேன் இது ஓலேருந்து ஓடேஷ் வருது. ஓகே, ஈக்குலிபிரியம்க்கு வந்துடுது. ஈக்குலிபிரியம் வரும்போது அங்கே என்னென்ன ஃபோர்ஸு F0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ், இந்த பக்கம் ப்ளஸ் கேஎக்ஸ், இதுதான் நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இது ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இந்த ஃபோர்ஸும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் வெயிட்டும் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ ஈக்குலிபிரியம் இருக்கிறதுல ஆக்சலரேஷன் 0. ஏன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷனில் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் minus k x0 plus mg is equal to 0 or k x0 is equal to mg ன்னு எழுதலாம். ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பேனில் வெயிட்டை வச்சாங்க, கீழே இறங்கி ஈக்குலிபிரியம் வந்து நின்றுடுது, ரெஸ்ட் ஆகிடுது. ஃபர்தராக இங்கே விரலை வச்சு ஒரு அழுத்தி விட்றாங்க. அழுத்தி விட்றப்போ ஓரளவுக்கு ஒரு அழுத்துற போது எங்கே வரும், say this body comes up to here. டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வரும்போது ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸோ ஓ டேஷ்லேருந்து ஓ வரைக்கும் வருது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை வந்து இது மெயின் பொசிஷன், இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். வச்சோடனே இங்கே வருது, இங்கேருந்து மேக்ஸிமம் வருது, திரும்பி எகைன் போக தான் செய்யும். ஏன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணுற போது பாடி டிஸ்பிளேஸ் ஆகுது கீழே. ஸோ அதோட வெயிட் எம்ஜி இங்கே ஆக்ட் பண்ணுது. பாடி டிஸ்பிளேஸ் கீழே போகிற போது ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகும், ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அந்த பக்கம் இருக்கும். அப்போ தான் கீழே அமுக்கிற போது ஸ்ப்ரிங் மேலே தள்ளி விடும், அப்போ தான் அது போக முடியும். ஸோ அமுக்கி விட்ட பிறகு எவ்வளோ ஸ்பீடில் போனால் மேலே இருக்குது, இது என்ன மேலே ஓப்பனாக வச்சுருக்காங்க, எந்த கிரிப் இல்லாமல் தூக்கி எறியும். மேலே அப்படி போகிறப்போ இந்த பேனை தூக்கி எறியணும். அதான் கேட்டிருக்கான், when the body is pressed and released it executes SHM. Okay, execute SHM. What should be the minimum amplitude of the motion so that the mass get detached from pan? So minimum force எவ்வளோ கொடுக்கணும், what should be the minimum amplitude, எவ்வளோ மினிமம் ஆம்ப்ளிடியூட், இந்த ஆம்ப்ளிடியூட், இதுவும் ஆம்ப்ளிடியூட் தான். ஸோ திஸ் இஸ் ஓ, திஸ் இஸ் ஓ டேஷ், திஸ் இஸ் ஓ டபுள் டேஷ், திஸ் இஸ் x0, இது வந்து x0. இங்கேருந்து இங்கே x0 டிஸ்பிளேஸ் ஆகிருக்குது, வெயிட்டை வச்சோடனே டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, ஈக்குலிபிரியத்தை வருது. ஸோ x0 which is equal to amplitude, or we can say x0 is equal to amplitude. Therefore O to O dash அதுவும் ஆம்ப்ளிடியூட், and O dash to O double dash அதுவும் ஆம்ப்ளிடியூட், and O to O dash, what is O to O dash is equal to x0. ஏன்னா O to O dash பாடியோட வெயிட்னால நேச்சுரலாக அது ஸ்ப்ரிங் டவுன் ஆகுது. அண்ட் எக்ஸிக்யூட் எஸ்ஹெச்எம் முடிச்சினாலே ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேருந்து இங்கே கீழே நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோம், மறுபடியும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் மேலே போகுது, இட் எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ வி கேன் ரைட் x0 is equal to amplitude. So x0 is equal to amplitude. Now what is force? Force is equal to in magnitude k into x. What is k? K के पहले ना बोला, k is equal to mg by x0 or x0, sorry x0, k into x0. x0 or x0 is equal to x0 is equal to mg by k. Or force எப்படி இதெல்லாம் f is equal to k के बदले என்ன बोलலாம், k is equal to omega square m into x0. What is x0? x0 is the amplitude. This is x0, this is x0, this is also amplitude from main position to here is amplitude, from main position is also amplitude. Therefore x0 is equal to amplitude. So we can write force is equal to omega square m into amplitude. And the force, இந்த ஃபோர்ஸும் ஒரு ஃபோர்ஸு அப்வர்ட் டைரெக்ஷனில் போகுது, இது இன்னொரு ஃபோர்ஸ் என்ன வெயிட் எம்ஜி டவுன்வர்டில் போகுது. ரெண்டு ஈக்குவலாக தான் என்ன வரும், ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்கும். பாடி வில் கம் இன் ஈக்குலிபிரியம், மேலே போகாது, எஸ்ஹெச்எம் ஆகாது. ஸோ அந்த கண்டிஷனில் என்ன பண்ணுவோம்,
the force must be greater than the weight of the body. Weight கீழே இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸு upward power force, spring force, இந்த பாடி பிளாக்கோட வெயிட்டோட அதிகமாக இருக்கணும். That is the for body that is mass block to get detached from pan னா இந்த ஃபோர்ஸு இங்கேருந்து தூக்கி அடிக்கிற ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? That force must be force due to spring must be greater than mg, weight of the body. So force, spring force என்ன? Omega square m into a must be greater than m into g. So இந்த m கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஆம்ப்ளிடியூட், நம்ம ஆம்ப்ளிடியூட் தான் கண்டுபிடிக்கும். எவ்வளோ ஃபோர்ஸில் போனால் எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் வருது, மினிமம் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்குது. ஸோ தட் இந்த பேன் வந்து மேலே அந்த ஃபோர்ஸில் மேலே போகிறபோது வெளியில் போய் விடணும், பேன் அதிலே இருக்கக்கூடாது. ஸோ 0.1, ஸோ வெளியில் போய் விடணும்னா இந்த ஃபோர்ஸ் இருக்கணும், இந்த ஃபோர்ஸ் வந்து வெயிட்டை விட அதிகமாக இருக்கணும். ஸோ ஆம்ப்ளிடியூட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் g by omega square. G by omega square, or amplitude must be greater than G by omega square. Omega square oda value na, omega square oda value வந்து K by M. K by M. Or amplitude must be greater than M G by K. What is mg by K? So amplitude must be greater than M. M, mass of the block is equal to 2 kilogram. Gravitation கொடுத்துருக்காங்க 10, K force constant 200. That is amplitude must be greater than இதை அடிச்சோம்னா 100, இதை அடிச்சோம்னா 1/10. So 1/10 is equal to 0.1 meter. Therefore amplitude must be greater than 10 centimeter. 0.1 meter நம்ம 10 centimeter இருக்கலாம். ஸோ இந்த ஃபோர்ஸு எவ்வளோ வேகத்தில் இருக்கணும், அந்த ஃபோர்ஸு அவ்வளோ வேகத்தில் இருக்கணும்னா ஆம்ப்ளிடியூட் எவ்வளோ இருக்கணும், இந்த ஆம்ப்ளிடியூட். therefore that is x0 is equal to amplitude must be greater than 10 centimeter. 10 centimeter விட அதிகமாக இருந்தது தான் ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, மெயின் பொசிஷனில் ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, 10 சென்டிமீட்டரோட அதிகமாக இருந்தது தான், அதிகமாக 10 சென்டிமீட்டர் இதுன்னா அதோட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த பாடி வந்து தூக்கி எறிவாங்க. அப்போ தான் இந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் இந்த ஆம்ப்ளிடியூட் கிடைக்கும். இந்த ஆம்ப்ளிடியூட் இருந்தால் தான் what should be the minimum amplitude of motion so that mass get detached from the pan. So 10 centimeter amplitude இருக்கணும்.